சரி இவர் என்னதான் செய்வாரு, வேற ஏதாவது படம் நல்லா எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா இவரோட படத்துல பேய் எல்லாமே கிளாமரா தான் வரும், கொள்ளதான் வரும், ஆனாலும் கிளாமரா தான் வரும். எவ்வளவு பெண்களை அவங்களுடைய உடல் உறுப்புகளை ஆபாசமா காட்ட முடியுமோ, பெண்களுடைய ஆடைகளை ஆபாசமா சித்தரிக்க முடியுமோ, முழுக்க முழுக்க அப்படி மட்டுமே காட்டி படத்தை எடுத்தவர் தான் நம்மளுடைய சுந்தர் சி சூசி. அப்படிதான் பண்ணுவாப்புல, அதிகபட்சம் இவர் தான் பண்ணுவாப்புல. இதை தாண்டி ஏதாவது ஒரு படம் எடுத்தாருன்னா வட சென்னையில் இருக்கவங்களாம் ரவுடிங்க, பொறுக்கிங்க, வெட்டிடுவாங்க, கஞ்சா விற்பாங்க, அப்படி எடுக்கக்கூடிய ஒரு நபர். இப்படிப்பட்ட நபரை தான் மதுரை மத்தி தேர்வு செய்ய போகுது அப்படின்னு நினைச்சா வருத்தமா இருக்கு. ஆனா மதுரை மத்தி மக்கள் வந்து ரொம்ப உஷாரா இருப்பாங்க. யார் அவங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தென்னந்தெளிவாவே தெரியும். டே நீ படத்தை படமா பாடுறா, ஏன்டா சுந்தர்சி வந்து படம் அப்படி எடுக்கிறாருன்னா அதை அவர் வயிற்று பொழப்புக்காக எடுக்கிறாப்புலடா, அவரை போய் இப்படி சொல்லலாமாடா நீங்க கேட்கலாம். சரி சுய வாழ்க்கையில இவர் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம போய் உள்ள போய் தேடி பார்த்தா ஒரு ஹீரோயினை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காப்புல. அந்த ஹீரோயின் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து வேற யாரும் இல்லை, ஸ்ரீரெட்டி. அவங்க வந்து எவ்வளவு போராட்டம் நடத்த முடியுமோ நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து நிர்வாண போராட்டமே நடத்திட்டாங்க, நிர்வாண போராட்டம் நடத்தியிருக்காங்க. இவரும் அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்தாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போதைக்கு சார் வந்து விளக்கம் எதுவுமே சார் வந்து கொடுக்கல. ஸோ பெண்கள் பாதுகாப்பில்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர் சி ஒரு முன்னணி நடிகராக, முன்னணி இயக்குனராக இருக்கிற சினிமா துறையில் அவ்வளவு ஹீரோயின்கள், அவ்வளவு கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே புகார் சொல்றாங்கல்ல, மீ டூ அது இதுன்னு சொல்றாங்கல்ல. சார் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்றுத்துக்கு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்காரா? ஒன்னே ஒன்று சொல்லட்டும், நம்மளே வந்து சுந்தர்சி பக்கத்தில் நின்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன மிரட்டலை சுந்தர்சி அப்படின்னு நாமளே வாக்களிப்போம். நானே கூட வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். ஒன்றுத்துக்கும் வாய் திறக்கல. சொந்த துறையில் ஏன் செய்யலை? ஒன்று எதிர்த்து குரல் கொடுக்கணும், அப்போனா அமைதியாக இருக்கீங்கன்னா அதுக்கு துணை போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எவ்வளவு ஹீரோயின்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சினிமா துறையில் அப்படின்னா இப்படியான நபர்கள் சினிமாவில் இப்படி எடுக்கிறதுன்னு ஒரு காரணம் தான் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது.